குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷங்களையும் வளர்ச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். டிசம்பர் 28 முதல் ஜனவரி 3, 2026 வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன, கிரக பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. புதன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ராகு கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் மீன ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய கிரக பயிற்சின்னு பார்த்தேன்னா புதன் கிரகம், புதன் பகவான் 29 டிசம்பர் 29 அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களோடு சேர்ந்து சனி மற்றும் குருவின் பார்வையில் வராரு. 4 கிரக சேர்க்கை தனுசு ராசியில், கூடவே குருவின் பார்வை சனியின் பார்வை ஏற்படுகின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் 29 திங்கட்கிழமை இரவு 7:41 வரை சந்திரன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும். இந்த 29 டிசம்பர் ராத்திரி 7:41 சந்திரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து என்னைக்கு வரைக்கும்னா 31 டிசம்பர் காலை 9:23 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 29 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் காலை 9:23 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 31 காலை 9:23 ரிஷபராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த 2026 பிறக்கும் பொழுது சந்திரன் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது சந்தோஷத்தையும் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் 2026 ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த துலாம் ராசிக்கு டிசம்பர் 31 காலை 9:23 முதல் ஜனவரி 2 காலை 9:26 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த ஜனவரி 2 காலை 9:26 சந்திரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஜனவரி 2 முதல். ஜனவரி 2, 2026 காலை 9:26 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அடுத்த வாரம் வரைக்கும் போகும். 4 ராத்திரி 5 விடியற்காலை வரைக்கும் விருச்சிக ராசிக்கு இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு சொல்லக்கூடிய வகையில் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த ராசி 4 ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே இந்த 4 ராசி நண்பர்கள் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசி நண்பர்களும் காளி வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு, பிடாரி காளியம்மன் இந்த மாதிரி காளியம்மன் வழிபாடு, கிராம தேவதை, அந்த கிராம தேவதைகளை காளியம்மன் வழிபாட்டை செய்வதன் மூலமாக அது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் விடியற்காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். விடியற்காலையில் காளியம்மனை வழிபட்டு விட்டு, ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லுவாங்க காளியம்மன் வழிபாடு உக்ரதெய்வ வழிபாடுன்னு. ஆக்சுவலாக காளியம்மன் உக்ரதெய்வம் கிடையாது. உங்கள் அம்மா உக்ரதெய்வமா? உங்கள் அம்மா உக்ரமானவங்களா? உங்கள் அம்மாட்ட எப்படி பேசுவீங்களோ அது மாதிரி காளியம்மன்ட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் அனைத்து விதமான கலைகளையும் அந்த அன்னை காளி உங்களுக்கு வாரி வழங்கிடுவாள். அதனால் இந்த வாரம் காளி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அந்த காளியம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு பியூர் நெய் விளக்கு வாங்கணும். பியூர் நெய், அதாவது அக்மார்க் நெய்யாக இருக்கிறது கிடையாது, பசுமாட்டு நெய்யை வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு அகலில் வச்சு பசுமாட்டு நெய்யை விட்டு
ஒரு திரியை போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. எந்த தடங்கள், எந்த சந்திராஷ்டமும் உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்தாது. அப்பேற்பட்ட மகோன்னதமான தெய்வம் அந்த காளி வழிபாடு. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உங்களை தேடி வரப்போகிறது திங்கட்கிழமை ராத்திரியிலேருந்து. என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் 29ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வரார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குரு புதன் பரிவர்த்தனை யோகம். 3, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் கடந்த காலங்களில், கடந்த சில மாதங்களில், கடந்த சில வருடங்களில் உங்கள் பேரில் ஏதாவது போலீஸ் கேஸோ இல்லை வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புதன் பரிவர்த்தனை ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். வழக்காடு மன்றத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு, தந்தையுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுடைய எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னா நவ் இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதினாலும் சரி, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம், இந்த வாரம், குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வந்து வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் 3ஆம் இடத்துக்கு சந்திரன் போகக்கூடிய ஜனவரி 2லேருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 2 காலை 9:26 முதல் ஜனவரி 4ஆம் தேதி மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துட்ருக்கு. குடும்ப சந்தோஷம், உங்களால் குடும்ப சந்தோஷம். எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் வரும். ஆனால் என்னால் வருமானு ஒரு கேள்வி இருக்குது. உங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுக அதிகரிப்பின் காரணமாக ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நீங்கள் வயதானவர், 60 வயசுக்கு மேலே இருக்க, 70 வயசுக்கு மேலே இருக்க, 80 வயசுக்கு மேலே இருக்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். முன்னேற்றங்கள் அதிகரித்து மருத்துவ ரீதியான செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரையோ ஹயக்ரீவரையோ வழிபடணும். லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது ஹயக்ரீவர், இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை, சிம்பிளாக சொல்லணும்னா ஹயக்ரீவரை, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே, இதை சொல்லிட்டு நீங்கள் செயல்படுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புது வருஷம் பிறக்கிறது 2026. உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது வாரம் பிறக்கிறதுனால இந்த வருடமே உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 29ஆம் தேதியிலேருந்து புதன் குரு பரிவர்த்தனா யோகம். எதிரிகளிடமிருந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட பணம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட கடன் கேட்டிருப்பீங்க, ஆனால் எல்லாருமே வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாரத்தில் இந்த 29லேருந்து ஜனவரி 4ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். எப்படின்னா, பணத்தை கொடுத்துட்டு நீ எனக்கு திருப்பியே தரவானன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எவன் சார் நல்லவன் இருக்கான் நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவர் உங்களை தேடி உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கிராட்டிடியூடோடு இருக்கணும், நன்றி மறவாமல் இருக்கணும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன்றி மறந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண உதவி இழப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கிருஷ்ணருடைய ராசி, இந்த கிருஷ்ணருடைய ராசிங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சே வாழ பழகிக்கணும்.
அதனால் அடுத்தவங்களுக்கு நன்றி மறவாமல் இருந்தீங்கன்னா, கிருஷ்ணர்கிட்ட சின்ன உதவி செஞ்சால் கூட பெரிய உதவியாக திருப்பி தந்தார் திரௌபதிக்கு. அது மாதிரி நீங்கள் அந்த உதவியை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுடைய புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 29லேருந்து 31 அந்த நாட்களில் கூட உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகும்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வார கடைசி இருக்குது. இந்த 2ஆம் தேதியிலேருந்து குடும்பத்தில் உறவுகள் சங்கமம் ஏற்படும். சங்கமிக்கிறதுனால புதிய புதிய உறவுகள்லாம் தெரிய வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மன நிறைவோடு இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சூரியனுக்கு குரு பார்வை இருக்கிறது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்த ஆதாயம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் உலக அளந்த பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டேன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட துவங்குங்கள். இந்த மாதம் முழுவதுமே, ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் அல்லது உலக அளந்த பெருமாள், நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். ஏன்னா உலகத்தையே சுற்றி பறந்தவர், அவரை வழிபட்டுட்டு வாங்க, உலகமே உங்கள் வசப்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை தூக்குறாரு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பான நேரம். இத்தனை நாளாக உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை குறைவு, ஏன்னா வருமானம் இல்லை, சொத்து இல்லை, இப்படியெல்லாம் இருந்தது. இப்போ உங்களால் உங்கள் குடும்ப கௌரவம் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 29 முதல் 31 ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக திருமண வாழ்க்கை கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு, மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கெல்லாம் ஏகப்பட்ட சாதகமான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை கூட சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஆனால் அதை கூட உங்கள் மேலதிகாரிகள் எப்படி மாற்றுவாங்கன்னா, கமான் பாய், இட் இஸ் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குதூகலப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ வாட் யூ கெட் இஸ் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஸோ சப்போர்ட் கிடைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நிறையா ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் 31லேருந்து 2ஆம் தேதி, அந்த டைமில் தான் புது வருஷம் பிறக்கிறது. அதிகமான செலவுகள் குடும்பத்திற்காக ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு இரட்டிப்பு கடன் அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதை ஒரே இன்ஸ்டால்மெண்ட்லேயே கொடுத்துறீங்க. நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இப்போ லெட்டர் சசியும் ஒரு 50 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அதை ஒரு 10 வருஷத்தில் கட்டுறாமீங்க, ஆனால் 2 வருஷத்துலேயே கட்டி முடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமியை தினமும் ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. காலை மாலை இருவேளையிலும் கனகதாரா ஸ்தோத்திரம் முடிஞ்சதுன்னா ஒரு நெல்லிக்கனியை அம்பாளுக்கு, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு நிவேதனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி காலடியில் மகான் ஆதிசங்கரர் பாடினப்போ காலடியில் தங்க நெல்லிக்கனியாக மழையாக பொழிஞ்சதோ, உங்கள் வீட்டில் மழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தங்க நெல்லிக்கனிகளாக. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வருஷமே சூப்பராக இருக்குது 2026. அதில் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்கார் வருஷ ஆரம்பத்தில். இந்த வருஷம் உங்களுடைய வருஷம். அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கையை தரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு புதன் பரிவர்த்தனா யோகம். 29லேருந்து குரு புதன் பரிவர்த்தனை உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
எப்படி முடிவுக்கு வரும்னா, ஒரு கடன் அடைப்பீங்க, ஆனால் இன்னொரு கடனை முதலீடு செஞ்சு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஏன்னா தசமஸ்தானாதிபதியான செவ்வாயை பார்ப்பதன் குரு பார்ப்பதன் மூலமாக தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய தாயாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில கமிட்மெண்ட்ஸை முடிச்சு கொடுக்கறதுனால மதிப்பு மரியாதை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மறைமுக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன் சுமை இருக்குது, அதை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி தடைபடக்கூடாது. அதனால் புதிய கடன் வாங்குவீங்க. அதாவது அதிகமான வட்டியிலேருந்து குறைவான வட்டியை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுமே தவிர சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அது உங்கள் வீட்டாக, உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பங்காளிகளுக்கு கூட உதவி செய்து நன்மதிப்பை பேணுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். எதிரிகளிடம் வெற்றியை அடைவீர்கள். ஏன் அப்படின்னா 3ஆம் வீட்டதிபதியும் 6ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அதனால் இதில் புதன் உங்களுக்கு பாதகாதிபதி, குரு யோகாதிபதி. அதனால் உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த மன சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை இருந்தாலும் இந்த வாரத்தில் பெருசாக பேசிக்க மாட்டீங்க. நிதானத்தோடு செயல்பட்டு உங்களுடைய அந்த கருத்து வேற்றுமையை பாலிஷ்டாக கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்துக்கான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை சார்ந்த, நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம வாகனத்தில் இருக்கும் அம்மனை வழிபடுங்கள். நீர்நிலை, ஒரு குளத்தங்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ இருக்கக்கூடிய ஒரு மண்டபமோ இல்லை கோயிலோ இருந்ததுன்னா அதில் அந்த அம்மன் சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கணும். சிங்கத்துக்கு மேலே உட்காந்துருக்கணும். அந்த சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரிசூலத்தில் எலுமிச்சம்பழத்தை டெய்லி சொருகிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே இருக்காது, வெற்றிகள் தேடி வரும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2-11 கோடி அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் 29ஆம் தேதி அன்னைக்கு. பெருத்த மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம். யாரால்? குழந்தைகளால், உடன்பிறப்புகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்களால் மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை. ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருந்ததெல்லாம் இப்படி தலைகீழ் இருந்ததெல்லாம் தலை நிமிரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம். இந்த வருஷம் 2026 வரக்கூடிய நல்ல செய்தி இப்போ வரப்போகிறது. புதிய முதலீடுகளால் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் மே மாதம் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போ தான் ட்ரெய்லர் நடக்கும். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள், மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள்லாம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முதலீடுகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் வழக்காடு மன்றத்தில் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருக்குது, அதாவது இந்த பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, இது சம்பந்தமான வழக்கு இருக்குது, இல்லை யாருக்காவது கடனை கொடுத்து நீங்கள் வாங்காமல் அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்காங்க, நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள், உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியின் மூலமாக நீங்கள் பெருமிதம் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற
ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே உயர்வு. அந்த உயர்வு வரணும்னா இந்த வாரத்திலேருந்து அதனுடைய கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் நாட்டம் அதிகரித்து படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உச்சத்திற்கு கொண்டு போக செல்லக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறது, சனி பார்வையில் இருக்கிறது, புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பை தருகின்றது. நிலம் முதலீடு உங்களுக்கு வெற்றியை தரும். நில முதலீட்டின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க. ஒரு சென்னைக்கு மிக அருகில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிரவுண்டு வாங்கியிருக்கீங்கன்னா இத்தனை நாளாக அதுக்கு கேட்பாரற்று கடந்த இடம். இப்போ திடீர்னு அங்கே ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த யாராவது ஒரு பெரிய ஆள் வாங்குவார். அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி சொத்து கைக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை எந்த முருகனை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி முருகனை வழிபடுவது சிறப்பு. பழனியில் முருகன் இருக்கார், 2 முருகன் இருக்கார். பழனிக்கு மலைக்கு கீழே திருஆவினன்குடியில் குழந்தை வேலாயுத சுவாமி, மலைக்கு மேலே பழனி தண்டாயுதபாணி சுவாமி. இது 2 பேரையும் வழிபடணும். கீழே திருஆவினன்குடி போயிட்டு அங்கே போயிட்டு வழிபட்டிங்கன்னா அந்த முருகனை, குழந்தை முருகனை மகாலட்சுமி, இந்திரன், பசுமாடு காமதேனு 3 பேருமே வழிபட்டிருக்காங்க. உங்களுக்கு மகாலட்சுமி மூலமாக வருமானமும், இந்திரன் மூலமாக ராஜபதவியும், காமதேனு மூலமாக ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பையும் அந்த குழந்தை வேலாயுத சுவாமி ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக ஆசைகள் நிறைவேறும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்தமஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். 7ஆம் இடத்துல 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துக்கு மேஷராசிக்கு போகிறாரு. 29லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேச வைக்கும். மனசில் இருக்கிறது அப்படியே உளறிடுவீங்க. இப்போது 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு, அவர் உங்ககிட்ட அந்த 3ஆவது நபரை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்னா, அந்த 3ஆவது நபர் திடீர்னு நட்பு வளையத்துக்குள்ளே வரும்பொழுது என் ஃப்ரெண்டு இப்படி உங்களை பற்றி சொன்னானேன்னு நீங்கள் உளறிட்டீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக உளரக்கூடிய ஆள் கிடையாது. மனசில் இருக்கிறது வெளியில் உளராத சொல்லாத நபர்கள் 2 பேர். ஒன்று கன்னிராசி நண்பர்கள், இன்னொன்று கும்பராசி நண்பர்கள். நீங்களே உளருவீங்கன்னா அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4ஆம் இடம் அம்மாவுடைய ஸ்தானம். அம்மா பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அம்மா தான் உங்களுக்கு அட்வைசர். அம்மா பேச்சு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு அவமானங்கள் தான் மிஞ்சும். தந்தை வழியில் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. என்ன காரணம்னா இந்த 9ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுறதுக்கு, அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறதுக்கோ இம்மூவலாக இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் வருது. கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக யார் உதவி செஞ்சாலும் அதை பொலைட்டாக சிரிச்சுக்கிட்டே வேண்டாம் சார்னு சொல்ல கற்றுக்கோங்க. இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், யூ ஷுட் நோ வேர் டு சே நோ. எனக்கு வேண்டான்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. அதை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போயிட்டு சனியின் பார்வையில் வர்றதுனால தடுமாற்றம், குதர்க்க புத்தி, தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வையில் புதன் குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். நிலத்தில் முதலீடு பண்ணுறீங்கன்னா 3ஆவது நபர் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி வேலை பண்ணணும். அந்த இடத்த போய் பார்க்குறது, டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறது, இப்போ சிட்டா பட்டா அடங்கல்
இன்கம்பரன்ஸ் வில்லங்க சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நான் அவன்கிட்ட கொடுத்துருக்கேன் அவங்க பார்த்துருவாங்க. அவனுக்கு என்ன தலையெழுத்து? நீங்கள் ஏமாந்து போய் நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை குறைபாடு அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால குருவாக முருகனை வழிபட வேண்டும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற திருப்புகழ் மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். குரு எனக்கு முருகன் எனக்கு குருவாக வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை செலுத்துங்க. எங்கே செலுத்தணும் அப்படின்னா, ஒன்றா திருச்செந்தூரில் செலுத்தணும், அப்படி இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபட வேண்டும். உங்களுக்கு அனைத்து விதமான அருளையும் வாரி வழங்குவதற்கு அந்த முருகக் கடவுள் தயாராக இருக்கார். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31 டிசம்பர்லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எதனால் ஜாகிரதையாக இருக்கணும்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அதனால் எந்த இடத்துல நியூ இயர் செலிப்ரேஷன் போனாலும் பட்டும் படாமலும் வாயை மூடி இருப்பது நல்லது. வாயை மூடி பேசவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வாயை மூடி இருப்பது நல்லது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்தை நீங்கள் பேசினாலும் அதில் நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் தப்பிக்கிறது நல்லது தான், ஆனால் அடுத்தவனை கோத்து விடுறீங்களா, அதுதான் பிரச்சனை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, புதன் குரு பரிவர்த்தனா யோகம், இதுவே உங்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது போல உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் 2 விஷயத்தை சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் இருக்குது, தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லை, உடன்பிறப்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். சார், மார்கழி மாதம் திருமணத்தை பேசக்கூடாது, மார்கழி மாதத்தில் திருமணத்தை நடத்தக்கூடாது. ஆனால் மார்கழி மாதத்தில் திருமணத்தை பேச்சுவார்த்தை நடத்தலாம், நிச்சயதார்த்தம் பண்ணலாம், ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மார்கழி மாதங்கிறது எப்படி நமக்கு பிரம்ம முகூர்த்த வேலை காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு சொல்கிறாங்களோ, அது மாதிரி தேவர்களுக்கு அது பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த சமயத்தில் தெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ணணுமே தவிர இந்த லௌகீக வழிபாடுகளில் லௌகீக விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரியிலேருந்து உட்காந்துருப்பாங்க. நாங்கள் இந்த வருஷம் சிவராத்திரி 4 வேளையும் 4 காலமாக உட்கார போகிறோன்ட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக உட்காருவாங்க. வெடிகாலம்பர 4 மணிக்கு 3 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஆக்சுவலாக 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சிவராத்திரியில் தூங்கக்கூடாது. ஆனால் அந்த சமயத்தில் தான் பாதி பேருக்கு எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வரும். அந்த சமயத்தில் தூங்கிட்டா இந்த சிவராத்திரியுடைய முழு பலன் கிடைக்காது. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் நீங்கள் இருக்கணுமோ அந்த டைமில் உங்களால் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு மௌன விரதம் இருக்கிறதுக்கு மாறுங்க. இந்த வாரம் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டாலும் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையினருக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களை அறுத்தறிந்து உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் இந்த வாரம் 29ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதுவே ஒரு பெரிய விசேஷம். பொதுவாக புதன் 2, 4, 6 இடங்களில் இருந்தாலே பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு வருஷ ஆரம்பத்திலேருந்தே 2026 வருஷம் முழுவதுமே பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நெடிய நாட்களாக வராமல் இருந்த பணம்லாம் கைக்கு வரும். எப்போவோ போட்டிருப்பீங்க, எல்ஐசியில் போட்டு அது எக்ஸ்பயர் ஆகிருக்கும். திடீர்னு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும், அதை கொண்டு போய் கொடுப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்க போட்ட காசு ஒரு 35,000 அது வந்தால் போதுமேனு பார்த்தா அது ஃபுல்லாக நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட்டு வரத்துக்கு இந்த விருச்சிக ராசிக்கு யோகம் இருக்குது. தன பிராப்தி ஏற்படும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷம் ஏற்படும். நீண்ட நாட்களாக மரியாதை இல்லாமல் உங்களை நடத்தியவர்களே உங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க. பதவி உயர்வு கிடைக்கும், செல்வாக்கு உயரும், பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் நல்ல அந்யோன்யம் இருந்தது. இப்போ ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது, சின்ன வாக்குவாதம் இருக்குது. பண விவகாரங்களில் அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க. கூட பிறந்தவங்ககிட்டையோ குழந்தைங்ககிட்டையோ அட்வைஸ் கேட்காதீங்க, நீங்களே முயற்சி எடுங்க. நீங்கள் யாருக்கிட்டே அட்வைஸ் கேட்டிங்கன்னா அவங்க அட்வைஸ் தருவாங்களே தவிர உதவி, நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா அட்வைஸ் வரும். ஸோ அதனால் உதவியும் கேட்காதீங்க, அட்வைஸும் கேட்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் சந்திரன் குருவோடு இணைந்து இந்த 4 கிரக சேர்க்கையின் 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்களின் பார்வையில் சந்திரன் குரு வரதுனால உங்களுக்கு அமோக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளே உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண விவகாரங்களில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் பண்ணுங்கள். அடுத்தவங்கக்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு 4 விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளே உங்களுடைய வருமானத்தை நிர்ணயிப்பதற்கும் கொடுப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக மருத்துவ ரீதியாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி இருக்குது, ஆனால் எனக்கு அதை என்னை ஃபுல்லாக ஒர்க் பண்ண உள்ள, என்னை கை காலை கட்டி போட்ட மாதிரி வேலை இருக்குன்னா அந்த கை காலில் கட்டியிருக்கிற அந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு ஃப்ரீ ஹேண்ட் யூ வில் பி கிவன், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்களில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மரியாதை உயர்வை ஏற்படுத்துவீர்கள். இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் ஆதித்ய ஹிருதயம் தினமும் சொல்லி வர வேண்டும். சூரிய நமஸ்காரம் பண்ண முடிஞ்சால் 14 சூரிய நமஸ்காரம். கொஞ்சம் கஷ்டம்தான், 14 பண்ணுறது கஷ்டம். 14 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தெளிவான சிந்தனை ஏற்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? உங்கள் ராசிக்குள்ளே புதன் வராது 2வது நாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு. புதன் குரு பரிவர்த்தனா யோகம். களத்திர ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எவன் எதிரியோ அவனே நண்பனாவான், எவன் நண்பனோ அவன் இன்னும் க்ளோஸ் ஆவான். ஸோ உறவுகளால் சூழப்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்த உடனே பொட்டிப்பாமல் அடங்கிடுவாங்க. உங்களை பார்த்த உடனே சண்டை போடணும், அவனை பார்த்துக்கிறேன், அவனை வச்சுக்கிற கிழிச்சிட்றேன் அப்படிம்பாங்க. உங்களை பார்த்த உடனே இல்லைப்பா உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்ததுப்பா, நான் எப்படி பேசுறதுன்னு தெரில, அப்படியே பிளேட்டை மாற்றிடுவாங்க. அவன் கேட்பான், ஏண்டா வந்தவொடனே நம்ம கத்த போகிறேன் குத்த போகிறான்னு சொன்னேன்ப்பா, ஆனால் அவர் நல்லவர்ப்பா, நானும் எனக்கே தெரில, இத்தனை நாளாக தெரியல அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வு ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உதவிகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உடல் சோர்வு ஏற்படும். கடன் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா
நீங்கள் 2ஆம் வீட்டதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிலத்தில் முதலீடு பண்ணுற அளவுக்கு வருமானம் வரும். நீங்கள் நிலத்தை விற்று பணம் எடுக்க முடியாது, நிலத்தில் நிறைய பணம் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமில்லாமல் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கின்றது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட மரியாதையும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல் மரியாதை உங்களுக்கு தான். நீங்கள் எந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களா உங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஒரு சாதாரண ஒரு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறீங்களா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். இதோ இந்த வாரம் உங்களுக்கு மரியாதை வாரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கடுமையான சூழ்நிலை ஏற்படுத்துகிறீங்க, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா போதும். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படலாமே தவிர நிலத்தை வச்சு நீங்கள் பணம் வாங்க முடியாது. அதனால் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பண விவகாரங்களில் முடிவெடுக்கலாம். ஆனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரையும் வழிபடணும். ஆஞ்சநேயர் கூட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு. காளியை வழிபட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதி ஜெகநாத பெருமாள் இந்த வருஷம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி ஜெகநாத பெருமாள் திருப்புல்லானி. அந்த தெய்வத்தை அந்த பெருமாளை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பெருமாள் கூட தப்பு கிடையாது. பெருமாளை வணங்குங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கியமும் வெற்றிகளும் உங்கள் வீட்டு வாசலில் குவியும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வருஷமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறது. 2026 உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், வெற்றிகளை தரும். ஆனால் இந்த வருஷ ஆரம்பமே, அதாவது இந்த வாரம் 28 டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம், வளர்ச்சியை நோக்கிய பயணம் ஏற்படும். பணபலம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மாடு சம்பந்தமாக, ஆடு சம்பந்தமாக, யானை சம்பந்தமாக, இது மாதிரி மிருகங்கள் சம்பந்தமாக, வீடு மனை அந்த இன்டீரியர் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பண பலம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். அதனால் உங்களுக்கு எதெல்லாம் செலவாகிறதோ அதெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை, கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான வியாபார விருத்தி ஏற்படுறதுக்கு அதுக்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு. நீங்கள் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டதுன்னா இப்போ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் 5ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற நாட்களான 31லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி இந்த புது வருஷம் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பு நிகழும். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் அந்த பெரிய மனிதர் உங்களை ஒரு இப்போ டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாரு, ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணாருன்னா அந்த இடத்துல உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரம் அது. அதனால் மதிப்பு மரியாதை உயரும். இதனால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வருஷமே 2026 இஸ் யுவர் இயர். அதனால் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் வீட்டதிபதியும் 6ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக
கடன் சுமைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் அதுலேயும் ஒரு வருமானம். அதாவது ஒருத்தனுக்கு வருமானம் வந்தால் செலவாகும், ஆனால் நீங்கள் செலவு பண்ணாலே வருமானம் வரும். அப்பேற்பட்ட ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது இந்த மகர ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், தாயாருடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும். தாயார் கூட இருக்கக்கூடிய குழந்தை பால முருகனை வழிபட வேண்டும். முத்துக்குமார சுவாமி வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு, வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு முருகனை வழிபடலாம். அங்கே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் முருகன் இருக்கார், குழந்தையாக இருக்கார். அதுக்கு பேர் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர், சோமாஸ்கந்த ஸ்தலம்னு பேர். ஏன்னா அப்பனுக்கும் அம்மைக்கும் நடுவில் முருகன் இருப்பது சோமாஸ்கந்த மூர்த்தம். அது விக்கிரகத்தில் இருக்கும். அந்த க்ஷேத்திரமே சோமாஸ்கந்த க்ஷேத்திரம். அந்த இடத்த போய் வழிபட்டுட்டு வருவதன் மூலமாக ஆரோக்கிய முன்னேற்றம், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய வாரமாக அமைந்துடும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த ஏதோ ஒரு டிவியில் சொல்லுவாங்க, இந்த வாரம் உங்களுக்கு அன்பின் வாரம், தாய்ப்பாசம் வாரம்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வருமானத்தை தரக்கூடிய வாரம், செல்வாக்கை தரக்கூடிய வாரம், எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய வாரமாக இருக்கும். எதிரிகளே உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி லாபத்தை பெருக்குகின்ற வாரமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய உதவியை கொண்டு வியாபார வளர்ச்சியை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் தாயார் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த சனி 4ஆம் இடத்ததிபதியான சுக்கிரனையும் பார்க்குறார். அதனால் கொஞ்சம் உடம்பு ரீதியாக கவனத்துடன் இருக்கணும். நீங்கள் ஏதாவது எங்கேயோ தூர தேசத்தில், அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஊருக்கு வெளியில், இல்லை நான் செங்கல்பட்டில் இருக்கேன், விழுப்புரம் தாண்டி இடம் வாங்கி போட்டிருக்கேன், சென்னைக்கு மிக அருகில், இதில் மதுரைக்கு மிக அருகில், தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த அப்பப்போ போய் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன், 5, 8 அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக எதிரிகளே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது இந்த கும்பராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பில் மேன்மையை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரம் அப்படிங்கிறது கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது உடன்பிறப்புகளால் மரியாதை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் அப்படிங்கிறது பதவி உயர்வை பெறுகின்ற வாரமாக இருக்கும். ஆனால் அந்த பதவி உயர்வுக்கு உங்கள் உடம்பு ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உடம்பு கொஞ்சம் படுத்தின்னு இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா போது பிரச்சனை இல்லை. பிரிந்த தம்பதிகளுக்குள் மனஸ்தாபம் இன்னும் தீராமல் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஓரளவுக்கு தீர்த்துக்கலாம். ஆனால் சண்டை தான் இருக்குது. சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 7.5 சனி யாருக்கெல்லாம் நடக்குதோ, அதாவது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு, கணவன் மனைவி உறவிலாகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலாகட்டும், பேச்சுவார்த்தை மட்டும்தான் தீர்வு. நான் கோர்ட்டுக்கு போகிறேன், கேஸுக்கு போகிறேன், இப்போ வீட்டு பெரியவங்களை வச்சு பேசுகிறேன், எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி நாரடிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் இது பண்ணுறதுனால உங்கள் மரியாதை தான் கெடுமே தவிர அவங்களுக்கு எதுவும் நடக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாட்சிக்காரங்காலில் விழறதை விட சண்டைக்காரங்காலில் விழறது மேல். அவன்கிட்ட போய்ட்டு நான் பண்ணிட்ட தப்பு, நீயும் தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணலாம், வா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வான்னு பேசணும். அதை விட்டுட்டு நான் இப்படி இருப்பேன் வீம்பு பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா வாழ்க்கையில் வீம்பு மட்டும்தான் இருக்கும், வெற்றி இருக்காது. உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த கும்பராசினர் செய்ய வேண்டிய பரிகாரம், துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கை வழிபாட்டோட கூடவே நீங்கள் முருகனை வழிபட வேண்டும். முருகன் மற்றும் துர்க்கை 2 பேரையும் வழிபட்டு வருவதன் மூலமாக தைரியத்தை மட்டுமல்லாமல் வெற்றியையும் அந்த முருகக்கடவுள் உங்களுக்கு பரிசாக வழங்கிடுவான். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை 29ஆம் தேதியிலேருந்து, தசமஸ்தானத்துக்கு 2 கிரகங்களின் 3 கிரகங்களின் பார்வை,
அதனால் வேலை சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் குதர்க்க பேச்சு தான் பேசுகிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதனால தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க. அவசர கொடுக்கத்தனம்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா அவசரம் கொடுக்குறா அப்படிம்பாங்க. அது மாதிரி அவசர கொடுக்கத்தனத்தை தவிர்ப்பது நல்லது. நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அதுக்காக ஒரேடியாக நிதானமாகவும் இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது வந்து அவசரத்தில் எடுக்கக்கூடாது, அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். இதில் உங்களுடைய பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் குருவோடு பரிவர்த்தனை பெறுவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கணவன் மனைவி உறவில் புரிதலை ஏற்படுத்தும், பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். தாயாருக்கு, அதாவது 2 சம்பந்திகளுக்குள்ள, உங்கள் அம்மா உங்களுடைய மனைவியோட அம்மா, இல்லை உங்கள் அம்மா உங்கள் கணவரோட அம்மா, 2 அம்மாக்களுக்குள்ள பாதிப்பு இருக்குது, சண்டை இருக்குன்னா இப்போ 2 பேரும் ஒத்து போவாங்க. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது, ஆக்ரோஷத்தன்மையை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது. அதாவது சுறுசுறுப்பு இருக்கலாம், ஆக்ரோஷம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆக்ரோஷமாக செயல்படுறீங்க, அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் சனியை பார்க்குறாரு. அடுத்தவங்களை அவமரியாதை பண்ணி பேசுகிறத நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மரியாதையை யாரும் கெடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிவிட்டு சந்தோஷத்தில் தூக்கத்தை கெடுத்துக்கலாம், ஆனால் சங்கடத்தில் தூக்கத்தை கெடுத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் அந்த வருமானத்தில் நேர்மையை பயன்படுத்துவது நல்லது. தவறான நபர்களிடமிருந்து பணம் வருதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக பெல் அடிக்கணும். பெல் அடிக்கலான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு, நீங்கள் தப்புக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். கவனமாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சுகஸ்தானத்திலிருந்து குருவின் பார்வையில் சந்திரனின் பார்வையில் வாரக்கடைசியில் இந்த தனுசு ராசி 4ஆம் தசமஸ்தானம் வர்றதுனால அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு இருக்கும். உங்களுடைய வீட்டு தேவைகளுக்காகவும் அலைச்சல் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் எந்த விதமான மருத்துவ செலவுகளும் ஏற்படாது. நீங்களாக சில கற்பனை பண்ணிக்கிட்டு இது இருக்குமோ அது இருக்குமோன்ட்டு நீங்களாக வந்து மருத்துவம் பார்ப்பீங்களே தவிர அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்காம்பாங்க. அதனால் தாயாருடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சார்ந்த முதலீடுகள், பழைய எப்போவோ வாங்கி போட்டிருந்த இடமோ வீடோ அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தில் சில தவறான கையெழுத்துக்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்தோஷ அனுபவங்கள் டிசம்பர் 31 ஜனவரி 2 வரைக்கும். அன்னைக்கு குடும்பத்தில் வருமானம், சந்தோஷம், குதூகலம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாள்னா யார்? லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி லலிதா திரிபுர சுந்தரியை, அதாவது உச்ச பவர், உச்ச கிரகம், உச்ச பவர் யாருன்னா அந்த லலிதா திரிபுர சுந்தரி தான். உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சர்வேஸ்வரனின் தர்மபத்தினி. அவள் தான் தன்னுடைய பவர் அத்தனையும் சர்வேஸ்வரனுக்கு கொடுத்து நீ வீட்டோட மாப்பிள்ளையாருன்னு சொன்னால், அந்த லலிதா திரிபுர சுந்தரியை லலிதா சகஸ்ரநாமம் கொண்டு பாராயணம் செய்யுங்கள். லலிதா திரிசதி சொல்லி பாராயணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுக போகங்களையும் அந்த அன்னை வாரி வழங்கிடுவாள் என்பதை சொல்லி, அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.